ஆள் இல்லாத லெவல் கிராசிங் சொல்லுவோம் இல்லையா, அதாவது இருப்பு பாதை சாலை அந்த கிராசிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் இல்லாத லெவல் கிராசிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க இவங்க வந்த பிறகு. நாடு எங்கும் 57,000 லெவல் கிராசிங் அந்த மாதிரி இருந்தது முதல்ல. இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டா குறைச்சி இப்போ ஒரு 100-110 லெவல் கிராசிங் தான் இருக்குது. இங்க ரோட்ல யாராவது கிராஸ் பண்றாங்கன்னு சொன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து ரயில் அங்க அவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். ரயில் ஓட்டுற டிரைவருக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். அதை வச்சுட்டு அவர் ஸ்லோ பண்ணிடுவாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க ரயில்வே கேட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அங்க சிக்னல் விழாது. அப்போ சிக்னல் விழலன்னு சொன்னா ரயில் முன்னால் வர முடியாது. இந்த மாதிரி பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே மெக்கானிக்கல் சமாச்சாரம் தான். ஆனாலும் இதுல வந்து சில பேர் சொல்றாங்க, அவர் வந்து வடநாட்டுக்காரரு, தமிழ்நாட்டுக்காரரை போட்டிருந்தா அவர் கரெக்டா பண்ணிருப்பாரு, பங்கஜ் சர்மா அப்படின்னுட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பொறுப்பு வேண்டாமா? ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னு சொன்னா, நான் எப்படியும் அந்த ட்ரெயின் வரத்துக்குள்ளே நான் அதை தாண்டிடுவேங்கிற திமிர் பிடிச்சி எவ்வளவு பேர் போறாங்க நீங்க சொல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பார் போட்டிருப்பாங்க, ஸ்டாப் பார் போட்டிருப்பாங்க, அது கீழே இருந்து 2 வீலர் தள்ளிக்கிட்டு அந்த பக்கம் எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? பொதுமக்களுக்கும் பொறுப்பு வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு நான் கேட்கிறேன். எல்லாத்தையுமே நீங்க வந்து ரயில்வே மேல பிளேம் பண்ணிடுவீங்க. மத்திய அரசு இந்த ரயில்வே பாதுகாப்பு சமாச்சாரத்துல ரொம்பவே முனைப்புடன் தான் இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல அவங்க இன்னும் பண்ணல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ரயில்வே இந்த அன்மேன் ரயில்வே கிராசிங் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ஆளுகள் போடணுமோ கம்ப்ளீட்டா ஆளுகள் போட்டாச்சு. ரெண்டாவது, எங்கெல்லாம் ஆளுகள் போட முடியலையோ அங்கெல்லாம் அவங்க வந்து ஃப்ளைஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது மேம்பாலம் கட்டியாச்சு. அப்படி இருக்கும்போதும் கூட இது நடக்கிறதுன்னு சொன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். செம்மங்குப்பம் கடலூர் மாவட்டத்துல ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ரயில்வே ஆக்சிடென்ட். பள்ளி வேன் மேல ட்ரெயின் மோதின அந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கறத பத்தி தான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தற்பொழுது வந்து பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாணவர்கள் கிட்ட வந்து தற்பொழுது வந்து இறந்திருக்காங்க. இறந்தவர்களின் பெற்றோர்களுக்கு சிஎம் வந்து 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க. கடலூர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கங்க. இது ரொம்ப துக்ககரமான சமாச்சாரம். இதெல்லாம் நடக்கவே கூடாது. 2014 நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு ரயில்வேல என்னென்ன ஆபத்துகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஒரிசால நம்ம பார்த்தோம். ஒரிசால அந்த ஒரு இதுல 2 ட்ரெயின் மோதிக்கிட்டு 258 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில மனித தவறுகள் காரணமாக நடக்கலாம், அல்லது இயந்திர தவறுகள் காரணமாக நடக்கலாம். பட் இந்த சமாச்சாரத்துல எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, ஆள் இல்லாத லெவல் கிராசிங் சொல்லுவோம் இல்லையா, அதாவது இருப்பு பாதை சாலை அந்த கிராசிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் இல்லாத லெவல் கிராசிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க இவங்க வந்த பிறகு. நாடு எங்கும் 57,000 லெவல் கிராசிங் அந்த மாதிரி இருந்தது முதல்ல. இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டா குறைச்சி இப்போ ஒரு 100-110 லெவல் கிராசிங் தான் இருக்குது, இந்த மாதிரி ஆள் இல்லாதது. அங்கே கூட உங்களுக்கு இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று வச்சிருப்பான். எப்படின்னா, இங்க ரோட்ல யாராவது கிராஸ் பண்றாங்கன்னு சொன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து ரயில் அங்க அவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். ரயில் ஓட்டுற ரயில் டிரைவருக்கு, வண்டி டிரைவருக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். அதை வச்சுட்டு அவர் ஸ்லோ பண்ணிடுவாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க ரயில்வே கேட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அங்க சிக்னல் விழாது. அப்போ சிக்னல் விழலன்னு சொன்னா ரயில் முன்னால் வர முடியாது. இந்த மாதிரி பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே மெக்கானிக்கல் சமாச்சாரம் தான். ஆனாலும் இது ஒரே ஒரு இடத்துல ஒரு மனித ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மனிதன் செய்ய வேண்டிய ஒரு சில செயல்கள் இருக்கின்றன இல்லையா, அங்கதான் வந்து பிரச்சனை ஆகிறது அப்படின்னு நான் பாக்குறேன்.
இதுல வந்து சில பேர் சொல்றாங்க அவர் வந்து வடநாட்டுக்காரரு, தமிழ்நாட்டுக்காரரை போட்டிருந்தா அவர் கரெக்டா பண்ணிருப்பாரு, பங்கஜ் சர்மா அப்படின்னுட்டு. அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது அவங்களுடைய மது வேலை அருந்து அவங்க விட்டு இல்ல மது அருந்து விட்டு தூங்குனதுனாலயும் இந்த விபத்து வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மது அருந்து விட்டு தூங்கினாங்க அப்படிங்கிறது நான் படிக்கல சார். ஆனா அது இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பா வெளியில வரும். இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து அந்த ஆய்வு குழு அமைச்சிருக்கிறாங்க. இதை அமைச்சிருக்காங்க, முதலுதவி அமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆயிட்டு இருக்கு. 2 பேர் தான், 2 குழந்தைகளுக்கு தான் மரணம். 2 குழந்தைகள்னா ஒரு குழந்தை மரணமாதான் நம்மளுக்கு வந்து மனசு ரொம்ப வேதனை ஆயிடுறது. அதனால இது நடக்கக்கூடாத ஒரு சமாச்சாரம் நடந்தது. ஆனா இதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, பொதுமக்களுக்கு பொறுப்பு இல்லையா தமிழ்? பொதுமக்களுக்கு ஒரு பொறுப்பு வேண்டாமா? ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னு சொன்னா, நான் எப்படியும் அந்த ட்ரெயின் வரத்துக்குள்ளே நான் அதை தாண்டிடுவேங்கிற திமிர் பிடிச்சி எவ்வளவு பேர் போறாங்க நீங்க சொல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பார் போட்டிருப்பாங்க, ஸ்டாப் பார் போட்டிருப்பாங்க. அது கீழே இருந்து 2 வீலர் தள்ளிக்கிட்டு அந்த பக்கம் எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? பொதுமக்களுக்கும் பொறுப்பு வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு நான் கேட்கிறேன். எல்லாத்தையுமே நீங்க வந்து ரயில்வே மேல பிளேம் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா நம்ம முதல்வர் என்ன பண்ணுவாரு, மத்திய அரசை பிளேம் பண்ணிடுவாரு. எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான் பிளேம் பண்ணணுமா? பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆல் செட் அண்ட் டன், மத்திய அரசு இந்த ரயில்வே பாதுகாப்பு சமாச்சாரத்துல ரொம்பவே முனைப்புடன் தான் இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல அவங்க இன்னும் பண்ணல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ரயில்வே இந்த அன்மேன் ரயில்வே கிராசிங் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ஆளுகள் போடணுமோ கம்ப்ளீட்டா ஆளுகள் போட்டாச்சு. ரெண்டாவது எங்கெல்லாம் ஆள்கள் போட முடியலையோ அங்கெல்லாம் அவங்க வந்து ஃப்ளைஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது மேம்பாலம் கட்டியாச்சு. அப்படி இருக்கும்போது கூட இது நடக்கிறதுன்னு சொன்னா ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இருக்கலாம். அல்லது நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து லோக்கல் ஆளுங்க, ஒரு லோக்கல் டிரைவரு ட்ரெயின்ல, சாரி, பஸ்ல வந்து குழந்தைகளை ஏத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூல் அந்த பக்கம் இருக்குது, ரயில்வே லைனுக்கு அந்த பக்கம். அப்படி இருக்கும்போது ஐயா டைம் ஆயிடுச்சா போயிடுறேன் ஐயா சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து அவரை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்கலாம். அவரும் சரி, இவங்கெல்லாம் லோக்கல் காரங்க தானே, நம்மளை அடிக்க வந்துட்டா கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவரும் பயந்துகிட்டு அவர் விட்டுருக்கலாம். இந்த மாதிரியான பல சமாச்சாரங்கள், பல ஆங்கிள்ஸ் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மை என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். ஆல் செட் அண்ட் டன், பொதுமக்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்குங்கிறத உங்களுடைய சேனல் வாயிலாக நான் மக்களுக்கு உணர்த்துகிறேன். ரயில்வே லைன்ல அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. கேட் போட போறாங்க, அது கீழே விழுறது பாருங்க. கேட்டு மேல நிக்கிற கேட் அப்படி கீழே விழுறது பாருங்க. கீழே விழும்போது உடனே ஓடாதீங்க, நான் போயிடலாம் போயிடலாம் அப்படின்னுட்டு. பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க நீங்க உங்களுடைய அவசரத்தினாலேயோ அல்லது பாதுகாப்பு இன்மையினாலோ அந்த கேட் கீப்பருடைய வேலைக்கு அபாயம் ஏற்படுகிறது. இன்னும் உங்களை மாதிரி உங்க பின்னால வரவங்க எல்லாம் ரயில் அடிபட்டு செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி பல பேருடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையோட நம்ம இருந்தோம்னா பொதுமக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று நான் கைகூப்பி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே சார். சார் இப்போ இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த வேன் டிரைவர் எல்லாருமே வந்து நான் அந்த கீப்பர்கிட்ட வந்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இந்த மாதிரியான கருத்துக்களை எப்படி பார்க்கறது? தப்பிக்கிறதுக்கா இல்லை பேசின ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கா எப்படி பார்க்கறது சார்? நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து சும்மா, இதெல்லாம் வந்து இதுதான், அது நீங்க சொன்ன மாதிரி தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். எப்பவுமே வந்துடுறேன், நான் வந்துடுறேன் வந்துடுறேன், என்ன விட்டுறியா என்ன விட்டுறியா அப்படின்னு எல்லாருமே சொல்லத்தான் செய்வாங்க. பஸ் டிரைவரு, கார் டிரைவரு, மோட்டார் சைக்கிள்ல போறவங்க எல்லாருமே இதைத்தான் பண்ணுவாங்க. அங்க போன உடனே என்னமோ அவங்களுக்கு அடுத்த ஃபிளைட்டை பிடிக்கிற மாதிரி அவ்வளவு அவசரம். ட்ரெயின் போகட்டுமே அதுக்கப்புறமா பண்ணுங்களேன். பின்ன வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போச்சா, நின்று போச்சா, அவங்களுக்கு ஆயுஸ் குறைஞ்சு போச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இதெல்லாம் சும்மா, அதாவது சம்பவம் நடந்த பிறகு எப்படியாச்சும் நம்ம வந்து இது பண்ணுவாங்க. எப்படியாச்சும் நம்ம சம்பவம் நடந்த பிறகு எப்படியாவது நம்ம வந்து இதை நம்மளை காப்பாத்திக்கலாம், நம்ம பேரை காப்பாத்திக்கலாங்கிற மாதிரியான ஒரு இதுதான். கண்டிப்பா அவருக்கும் அந்த சர்மாங்கிறவருக்கும் அந்த டிரைவருக்கும், அதாவது பஸ் டிரைவருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இது நடந்திருக்கும். சில குழந்தைகள் அதை பார்த்திருப்பாங்க. அந்த குழந்தைகள் முன் வந்து வெளியில வந்து சொன்னாங்கன்னு சொன்னாதான் நம்மளுக்கு அது புரியும், இல்லைன்னா புரியாது. அல்லது அந்த சம்பவ இடத்துல யார் இருந்தாங்களோ அவங்க சொன்னாலும் கூட நம்ம வந்து நம்மளுக்கு புரியும். அது நிரூபணம் ஆகலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே சார். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.